கொடுங்க. நீங்க இதை படிச்சு முடிச்சுட்டு என்னவா வர போறீங்க? கலெக்டரா வர போறேன். எங்களோட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா முதுகு தண்டோட ப்ராப்ளம் இருக்குது. பிறந்ததுலேருந்தே 6 லட்ச ரூபாலேருந்து 9 லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படுது. வணக்கம். என் பேர் கித்தேஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். எந்த ஸ்கூல்ல படிக்கீங்க? பஞ்சாயத் யூனியன் பிரைமரி ஸ்கூல். உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேர் அபிராமி. நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே பார்வை இல்லாதவங்க. எங்களோட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா முதுகு தண்டோட ப்ராப்ளம் இருக்குது. பிறந்ததுலேருந்தே அது நியூராலஜிஸ்ட்டு ஆப்ரேஷனும் அந்த எலும்பு வளைவு 2 விதமான ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு 6 லட்ச ரூபாலேருந்து 9 லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படுது. இது எங்களுக்கு தமிழக அரசு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் நாங்கள் விருப்பப்படுறோம். வணக்கம், என்னுடைய பேர் முருகசாமி. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டம் சுப்லாபுரம் அப்படிங்கிற ஊர்லேருந்து பேசுகிறோம். ஸோ நானும் என்னுடைய மனைவியும் பார்வையற்றவங்க. ஸோ எங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலையும் இல்லை, நிரந்தரமான வீடும் எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, இருக்கிறது வாடகை வீடு. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா முதுகு தண்டோட வளைஞ்சிருக்கு. அவங்களுக்கு சமீபமாக மதுரையில் காமிச்ச போது ஒரு 6 லட்ச ரூபாயிலிருந்து 9 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 சர்ஜரி பண்ணணும், இது நரம்பு சார்ந்த ஒன்றும் எலும்பு சார்ந்த ஒன்றும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வேலை பார்க்குற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருந்து 7,000 ரூபா அந்த மாதிரி சம்பளம் தான் நான் வாங்குகிறேன். இந்த அமௌண்ட்டு எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. இதனால் தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கு நான் இதை கொண்டுட்டு போகிறேன். அவங்க பார்த்து என்னுடைய பாப்பாவுக்கு முதுகு தண்டுவடம் அதை சரி செய்கிறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.